ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இவருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம். இவர் திரு அவதாரம் புரிந்த இடம் திருக்குறையலூர். இவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் நீலன். இவர் சிறு வயதிலிருந்தே போர் வித்தைகள்லாம் நிறைய கத்துக்கிறார். ராஜா கிட்டேயே போயும் அவருடைய ஆர்மிலையும் சேர்ந்துக்கிறார். ராஜாக்காக நிறைய போர்களும் புரிகிறார், வெற்றியும் பெறுகிறார். அப்ப ராஜா இவருக்கு பரகாலன் என்ற பெயரையும் சூட்டி திருமங்கை நாட்டின் மன்னனாகவும் ஆக்கிறார். அதுக்கு பிறகு திருமங்கை மன்னன், அதாவது திருமங்கை ஆழ்வார் என்கிற திருமங்கை மன்னன் குமுதவல்லி நாச்சியார பாக்குறாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப நாச்சியார் 2 கண்டிஷன்ஸ் போடுறா. ஒண்ணு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், இன்னொன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளும் 1008 ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு. இவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார். இவர் தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேரை போய் கேட்கிறார். ஆனா எங்கேயும் நடக்கல. கடைசியில் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணது திருநறையூர் பெருமாளே. அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் ஆறுது. இவருக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, அவர்கிட்ட ஒன்றும் வருமானம் இல்லாததுனால இவருக்கு கைங்கரியத்தை மேற்கொள்ள முடியல. அப்போ வழிபறி கொள்ளையில ஈடுபடுறார். பரகாலராக இவர் திருமணம் கொள்ளையில வழிபறி ஈடுபடும் போதுதான் இந்த முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அதாவது அன்னைக்கு அங்க இருக்கிற மரம் மேல உட்காந்துருக்கார். யாராவது வராளா வழிபறி கொள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கல்யாண பிள்ளையும் ஒரு கல்யாண பொண்ணும் வரா, நிறைய நகைகள்லாம் போட்டுண்டு ஒரு கோஷ்டியா. இவர் அவர்கிட்ட எல்லா நகைகளையும் வழிபறி பண்ணிவிடுறார். அதுக்கப்புறம் அவரோட மெட்டியை மட்டும் கட்ட முடியல. அப்ப அவர் அத நீ உனக்கு முடிஞ்சா நீ எடுத்துக்கோன்னு சொல்றார். அதுக்கான முயற்சியும் பண்றாரு இவர். அது முடியல. அப்போ இவர் ஏற்கனவே இவர்கிட்ட இருந்து எடுத்த நகையெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வச்சிருந்தார். அந்த மூட்டையை அப்படி நகர்த்துறார். ஆனா அந்த மூட்டை நகர்த்தவே முடியல இவரால. அதனால திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார் அந்த கல்யாண பிள்ளையா வந்த பெருமாள, நீர் என்ன மந்திரம் போட்டு ஏன் இந்த மூட்டை நகர்த்த முடியலன்னு. அப்போ பெருமாள் சொல்றார், கிட்டவா உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பெரிய திருமந்திரம் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். அப்போ அவருக்குள்ள அதாவது அந்த உபதேசத்தை கேட்ட உடனேவே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. அப்போ ரொம்ப வருந்துறார், நம்ம இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோமேன்னு. அப்போ வாடினேன் வாடி வருந்தினேன்ற பாசுரத்தை பாடுறார். அதுக்கப்புறம் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திருவெளிக்குச்சிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு. இவர் நிறைய திவ்ய தேசங்கள் போனவர். இவர் திருஞான சம்பந்தர்கிட்ட அவருடைய கவித்திறமைக்காக வேலை பெற்றவர். அதனால்தான் நம்ம எப்பவுமே திருமங்கை ஆழ்வார் கையில வேலோட நம்ம பார்ப்போம். அத்தியாய திருவிழாவை நடத்தினவரும் இவர்தான். கலிகன்றி என்ற பெயரும் இவருக்கு உண்டு. இவர் 105 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன்னுடைய கடைசி நாட்கள்ல திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசத்துக்கு போறார். அங்கேயே தங்கிடுறார் அவர். அங்க தங்கும்போது தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அங்க பெருமாள்கிட்டே சமர்ப்பிச்சுட்டாராம். அப்புறம் அங்க தவம் புரியறார். அங்கேயே அவர் மோட்சத்தையும் அடையிற பரமபதம் எழுறார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு திருவரசும் இருக்கு. இங்க நம்மள திருமங்கை ஆழ்வார வேலெல்லாம் இல்லாம கை கூப்பின மாதிரி இருப்பார் அவர். அப்படி இந்த திருவரசுல நம்ம அவரை சேவிக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.